மண்டே நைட்டுக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லி ஒரே யோசனை. வீட்டில் பார்த்தீங்கன்னா மாவு இருந்தது. மாவு எல்லாத்துக்கும் பத்துற மாதிரி தெரியல. அதனால சரி கோதுமை மாவும் கலக்கி தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. கோதுமை மாவு வந்து கலக்கி தனியாக அம்மா தோசை ஊற்றி கொடுப்பாங்க. மேரேஜ் முன்னாடி நான் சாப்பிடவே மாட்டேன். இப்போ வந்து சரி அரிசி மாவும் இருக்குது, கோதுமை மாவும் கலந்து சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருந்தேன். தக்காளி சட்னி வச்சுக்கலாம், அப்போ அதுக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா வந்து நடுவில் வந்து ஒரே அழுகாச்சு, வெளியில கூப்பிட்டு போங்கன்னு. நோம்பி சாட்டின உடனே வந்து பாப்பாக்கு நல்லா வேடிக்கை காமிச்சு பழக்கிட்டாங்க. அதனால நைட் ஆனா வந்து அவள் அழுகிறக்க ஆரம்பிச்சிடுறா. அங்க வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வந்து அடிப்பாங்க. அதை பார்த்துட்டே வந்து ஒரு 8:30 9 o'clock தான் பார்த்துட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு. சரி அத்தை நீங்க எடுத்துட்டு போங்க அத்தை அப்படின்னு சொல்லி சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துட்டேன். வெங்காயம் போட்டு தக்காளி சட்னி மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி தக்காளியை கடைஞ்சாச்சு. அரிசி மாவும் கொஞ்சமா கோதுமை மாவும் கலந்து 3 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி தோசையும் சுட்டாச்சு. தோசைக்கும் தக்காளி சட்னிக்கும் காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செஞ்சு சாப்பிட்டா அதுவும் ஒரு தனி டேஸ்ட் தான்ல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.